அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை வியாபாரி சேனல்ல இருந்து இன்னைக்கு ஒரு அற்புதமான கதையை பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து இந்த உலகத்தை அழகாகவும் அமைதியாகவும் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு தாயும் ஒரு குழந்தையும் இருந்தாங்க. அவங்களோட அப்பா தவறிட்டாங்க. ஸோ அதனால் அந்த மகனை அந்த தாய் ரொம்ப செல்லமாகவும் ரொம்ப கவனிப்போட பார்த்துட்டு வந்தாங்க. அது என்னாச்சு அப்படின்னா, அந்த பையனுக்கு இனிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்குது. அவன் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ கூட இனிப்பு சாப்பிட்ற லெவலுக்கு அவன் வளர்ந்துட்டு வரான். இது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாய்க்கு ரொம்பவே வருத்தமாக ஆயிடுது. என்ன நம்ம பையன் இனிப்பை இப்படி சாப்பிட்றான், இதனால் உடல்நலை குறைவு ஏற்பட்டு அவனுக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த தாய் உடனே சொல்கிறாங்க அந்த பையன்கிட்ட, தம்பி இது போல் நீ இனிப்பு அதிகமாக சாப்பிடாத, பின்னாடி உனக்கு சர்க்கரை நோய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அடுத்த 1 நாள் 2 நாள் எதுவுமே சாப்பிடாம அப்படியே இருந்துடுறான். இப்படியா போகுது. உடனே அந்த அம்மா இனிப்பு கொடுத்து அவனை திரும்ப சமாதானப்படுத்தி அவனை திரும்பவும் சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ அவங்களால அந்த பையனை கண்ட்ரோலே பண்ண முடியலை. சரி, நம்ம சொல்லி தான் கேட்க மாட்டேங்கிறான், சரி அப்படின்னா ஒன்று பண்ணலாம், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமாக மதிக்கப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. தம்பி, இது போல் இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, இனிப்பெல்லாம் நீ சாப்பிட்ட அப்படின்னா உடம்பு ரொம்பவே குண்டாயிடும், உடம்பு பழுதாயிடும், நோய் வரதுக்கான காரணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னென்னமோ அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை இது பண்ணவே இல்லை, கேட்கவே இல்லை. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சமயம் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாவோட சொந்தக்காரவங்க அந்த ஊருக்கு வர்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யார் சொல்லியுமே கேட்காத இந்த பையனை ஒன்று பண்ணலாம். எங்கள் ஊரில் ஒரு துறவி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னிட்ட இருந்த அனைத்து வகையான சொத்துக்களையும் என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் துறவு பூண்டுட்டார். அந்த துறவியை போய் பார்ப்போம், அவர் ஏதாவது சொன்னால் இந்த பையன் கேட்குறானா அப்படிங்கிறதுக்காக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே இந்த அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவன் கேட்ட உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அம்மா நான் அந்த இடத்துக்குலாம் வர முடியாது, நான் ஏன் வரணும், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். இந்த அம்மா ஏதோ தாஜா பண்ணி, கண்ணா வாடா நம்ம போய் அந்த பெரியவங்களை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பையனை அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போன உடனே அங்கே உள்ள பெரியவரை போய் பார்க்குறாங்க. பெரியவர்கிட்ட இந்த விஷயத்த அந்த அம்மா சொல்லுது, ஐயா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான், என்னோட கணவர் இறந்துட்டாங்க, பையன் இனிப்புன்னா கொல்ல பிரியமாக சாப்பிட்றான், அதை யாராலையும் தடுக்க முடியல, நானும் சொல்லி பார்த்துட்டேன், எங்கள் ஊரில் உள்ள பெரியவங்களும் சொல்லி பார்த்துட்டாங்க, ஸோ பெரிய மனிதர்கள் நினைக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுமே சொல்லிட்டாங்க, ஐயா யாராலையும் என்னுடைய மகனை கட்டுப்படுத்த முடியல, இந்த இனிப்பு சாப்பிட்றதுலேருந்து இவனை எப்படியாவது கட்டுப்படுத்தி கொடுத்துருங்கய்யா, இவனுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாத்தையும் அந்த துறவிக்கிட்ட சொல்லுது. உடனே அந்த துறவி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக அப்படியே இருக்கார், என்ன நம்ம இவ்வளோ தூரம் கேட்டிருக்கோம், ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளார என்ன ஓட்டம் ஓடிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அம்மா இந்த பையனுக்கு நான் இப்போ அறிவுரை கூற முடியாது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், கரெக்டாக 1 வாரம் டைம், அந்த 1 வாரம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்லிடுறாரு. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், ஓ நம்மளை ஒரு பெரியவர் மதிக்கிறாரு, நம்ம இது வரைக்கும் பார்த்த மனிதர்கள் எல்லாமே உடனே அம்மா சொன்ன உடனே அறிவுரை சொல்லணும்ன்ட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டியே அவங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கிட்ட சொல்லிட்டு அவங்களே ஸ்வீட் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள்கிட்ட இடையே இவர் மட்டும் வித்தியாசமாக 1 வார காலம் அவகாசம் கேட்டிருக்காரு, என்னையும் ஒரு பெரிய மனிதனாக மதித்து 1 வார காலம் அவகாசம் கேட்டுட்டு என்னை ஸ்வீட் சாப்பிடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இது வித்தியாசமாக படுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரே எண்ணம் ஓடும், நாம் இனிமேலுக்கு என்ன பண்ணுறது, இப்படி இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு எண்ண ஓட்டம் ஓடிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தா அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே அவனுக்கு அதே நினைவு தான் வருது, இவர் 1 வார காலம் டைம் கேட்டிருக்காரு, நம்மளுக்கு எப்போதுமே அம்மா சொன்ன உடனே அட்வைஸ் தானே பண்ணுவாங்க, இவர் மட்டும் ஏன் இதுமாரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு எண்ண ஓட்டம் ஓடிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த பையன்
பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிட்றத வந்து நிறுத்துகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றத நிறுத்துகிறான். அந்த ஒரு வாரம் கழித்து அந்த பையனை வந்து அந்த அம்மா அந்த பெரியவர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த துறவிக்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி துறவிக்கிட்ட அழைச்சிட்டு போகிறப்ப அவங்க அந்த அம்மா வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்காக தான் போகிறாங்க. என்ன நன்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஐயா, இப்போ என்னுடைய மகன் வந்து ஸ்வீட் சாப்பிட்றத வந்து குறைச்சிக்கிட்டான், இனிமேலுக்கு அவன் விட்டுருவான், அந்த நம்பிக்கை எனக்கு வந்து வந்துடுச்சு, அதுக்கு நன்றி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நீங்கள் எதுவும் அறிவுரை சொல்லாமலே அவனுக்கு வந்து சரியான ஒரு பாடத்தை வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு, அம்மா, நான் வந்து என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நான் துறவறம் கொண்டு வந்தேன். ஆனால் என்னாலையும் விட முடியாத ஒரு விஷயம் இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு தான். அந்த இனிப்பு என்னாலையும் விட முடியாத போது நான் எப்படி வந்து அவனுக்கு அறிவுரை கூற முடியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த ஒரு வாரம் அவகாசம் கேட்டேன். இப்போ வந்து நானுமே இனிப்பு சாப்பிட்றத விட்டுட்டேன். இப்போ என்னால் வந்து அவனுக்கு அறிவுரை சொல்ல முடியும். இப்போ நான் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா என்னால் விட முடியாது, நான் எவ்வளவோ விஷயங்களை விட்டு இருந்தாலும் இந்த இனிப்புங்கிற விஷயத்த வந்து என்னால் விட முடியாமல் இருந்துச்சு. அதுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மகனுக்கும் தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இந்த கதையில் நமக்கு அழகாக தெரிகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் அறிவுரை சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லாமே என்ன அறிவுரை சொல்கிறாங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, அதை கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உண்டான கேள்விக்கு பதில் எவரிடமும் இல்லை. இவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உத்தமமான மனிதர்கள் சில பேர் தான் நம்ம சொல்கிறபடி வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறதுல இருப்பாங்க. அதுபோல் அந்த சின்ன பையனும் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அழகாக தன்னையும் மாற்றிக்கிட்டான். ஸோ இப்போ அவனுமே வந்து எப்படின்னா அவருக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாம் எப்போதுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் அதை நம்ம கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா குழந்தைங்க நம்மளை கவனித்து கொண்டு தான் இருப்பாங்க. நம்ம சொன்ன விஷயத்த நம்ம சரியாக செய்யலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது அவங்க நினச்சிருவாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய அட்வைஸ் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் சொல்கிற விஷயத்த மேக்ஸிமம் கடைபிடித்து அவங்களுக்கு பாடமாக போதிக்கணும் அப்படிங்கிறதா இந்த கதையோட கருத்து. ஸோ குழந்தைங்களை நம்ம ரொம்பவே அற்புதமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதோட இந்த வார்த்தை வியாபாரி சேனல் மூலமாக உங்களை அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.